நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கும் மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய வகையில ஆளுநர் செயல்படும் தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. இப்படி ஒரு கல்லுல பல மாங்காய்களை அடிச்சிருக்கிறோம். நான் கேட்கிறேன், பிரதமரோட உரிமையை பிரசிடென்ட் எடுத்துக்கிட்டா சும்மா இருப்பாங்களா? இந்த தீர்ப்பு வந்ததும் தாங்கிக்க முடியாம வைஸ் பிரசிடென்ட் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாடாளுமன்றம் பெரிய அதிகாரங்கள் கொண்டதுன்னு சொல்றாரு. ஏங்க, நாங்களும் அதை தானே சொல்றோம். சட்டமன்றத்துக்கு ஆளுநர்களை விட அதிக அதிகாரம் இருக்கா? இதையெல்லாம் நாங்க சொல்றதால நாங்க ஆளுநரோட அதிகார போட்டி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று யாரும் நினைச்சிட வேண்டாம். நமக்கு அவருக்கு தனிப்பட்ட ஏதாவது பகை இருக்கா? எதுவும் இல்ல. இப்போ ரீசெண்டா கூட ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். நல்லா தான் பேசிட்டு வந்தோம். அரசியல் கொள்கை மாறுபாடுகள் இருந்தாலும் மனிதர்களுக்குள்ள பண்பாடு நட்புணர்வு காக்கப்படணும். நாளைக்கு இதே ஆளுநர் இடத்துல வேற யாராவது வந்து அவங்களும் இதையே செஞ்சா அவருடைய செயல்பாடுகளையும் எதிர்க்கத்தான் போகிறோம். ஆனா நம்மை பொறுத்த வரைக்கும் நம்மளோட உரிமையை எந்த காலத்திலையும் விட்டு தர மாட்டோம். இதுதான் என்னுடைய பாலிசி. ஆனா என்ன பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் கேட்டீங்கன்னா இதே ஆளுநர் தொடரணும் தான் என்னுடைய விருப்பம். தொடர்ந்தாதான் நமக்கு மக்களிடத்துல இன்னும் செல்வாக்கு வந்துட்டே இருக்கும், அவங்களுக்கு செல்வாக்கு போயிட்டே இருக்கும். செல்வாக்கு இல்ல வேற. இந்த தீர்ப்பை பத்தி நான் உங்ககிட்ட விவரிக்க காரணம், எதிர்காலத்தில் நீங்க வேலைகளுக்கு போகும்போதோ அல்லது வேறு இடங்களையோ அதிகார மேல்களால் பாதிக்கப்பட்டீங்கன்னா நீங்க நடத்துற போராட்டம் என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு பிறகு வரப்போகக்கூடிய அத்தனை பேருக்கு தீர்வு சொல்லக்கூடியதா அமையணும். அடுத்து இந்தியாவில் இன்னும் தேவையான துறைகளில் மாநிலங்களுக்கான உரிமைகள் முழுமையாக வழங்கப்படாம இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த தீர்ப்பு கொடுத்திருக்கக்கூடிய நம்பிக்கையோட மாநில சுயாட்சி வென்றெடுக்க ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில ஒரு உயர்மட்ட குழுவை அமைச்சிருக்கிறோம். இந்த குழுவோட அறிக்கையை பற்றியும் வரலாறு நிச்சயம் பேசும். இந்தியாவுக்கு என்றைக்கு முன்மாதிரியாக இருப்போம்.